சேனல்ல டீ டைம் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். ரிங் முறுக்கு. வாங்க கிச்சனுக்கு போகலாம். ரிங் முறுக்கு செய்ய தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 1/2 கப், தண்ணி 1/2 கப், பாசிப்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், கிரஷ்டு பெப்பர் 1/2 டீஸ்பூன், எண்ணெய், உப்பு தேவையான அளவு. அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஸ்லோலியே இருக்கட்டுங்க. சூடாயிடுச்சு. 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். பாசிப்பருப்பு போடுறோம். இப்போது அது கொஞ்சம் வேகட்டுங்க. அப்படியே கொதி வந்த பிறகு தான் வந்துட்டு மற்ற பொருளெல்லாம் போடணும். லோலேருந்து மீடியம் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ கொதிக்குது பாருங்கள். ஜீரகம் போடுறோம். பெப்பர், சில்லி பவுடர், உப்பு சரி பார்த்துக்கோங்க. ஒரு வாட்டி கலக்கி விடுங்க. கொஞ்சம் அப்படியே வேகும் பாசிப்பருப்பு. அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். இதில் நீங்கள் வேணும்னா 1/2 டேபிள் ஸ்பூன் மைதா கூட சேர்த்துக்கலாம். இப்போது அரிசி மாவு போடுறேன். ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கலக்கி விடுங்க. மூடி போட்டு வைங்க. 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சுருந்தோம். இப்போ திறந்து கரண்டியில் கலந்து விடுங்க. நல்லா சுற்றி கலந்து விட்டு அப்புறமா கையில் பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும். கொஞ்சம் சூடு ஆறின பிறகு கையில் பிசைஞ்சிக்கோங்க. தண்ணியெல்லாம் ஊற்றவே வேண்டாம். மறுபடியும் அந்த தண்ணியே போதும். நம்ம பேனில் ஊற்றின தண்ணியே போதும். நல்லா பிசைஞ்சு விடுங்க சுற்றி. இங்கே பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா உருண்டையாகிடுச்சு பாருங்கள் அது. இப்போது இதை வந்து நம்ம ஆஃபாக பிரிச்சுக்கலாம். கையில் எண்ணெய் வச்சுட்டு அந்த சப்பாத்தி மாவு இது திரட்டுறது இருக்கு இல்லையா, அதில் எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், ஆஃபாக எடுத்துக்கிட்டோம். நம்ம மூடி வச்சிடணுங்க. இதை காஞ்சிடுச்சுன்னா வராது கரெக்டாக அந்த ரிங் பண்ணுறதுக்கு. அதையே நல்லா உருட்டிட்டு முதல் பாதியை எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் எடுத்துருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் சின்ன சின்னதாக அந்த மாதிரி சுற்றி விட்டிங்கன்னா ரவுண்ட் ஆகிடும். நல்லா இப்படி தான் செய்யணும் மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும். அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றுங்க. நல்லா சூடாகணும். சூடான பிறகு தான் அந்த ரிங் முறுக்கை போடணும். இப்போ சூடாயிடுச்சு. ரிங் முறுக்கை போடலாம். போடும்போது ஸ்லோ பண்ணிக்கோங்க. எடுக்கும்போது ஹையில் வைக்கணும். அந்த பபுள்ஸ்லாம் அடங்கும். அப்போ நீங்கள் ஒரு வாட்டி திருப்பி போட்டிங்கன்னா அந்த கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகும். டீயோடு இதை சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், ப்ரௌன் ஆகிட்டே வருது. ஒவ்வொரு வாட்டி இப்படி தாங்க பண்ணணும். நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க. அப்போ அது அடுத்த வாட்டி போடும்போது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக முறுமுறு ரிங் முறுக்கு ரெடி. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.